சிறுவாச்சூர் கிராமத்தில் செல்லியம்மன் என்ற தெய்வம் கோயில் கொண்டிருந்த போது அங்கு வாழ்ந்து வந்த பில்லிக்காரன் என்ற மந்திரவாதி அதர்வன வேதம் முழுமையும் அறிந்து தேவதைகளை ஆட்டுவிக்கும் வல்லமை பெற்றிருந்தான். தீய சக்திகளை கொண்டு செல்லியம்மனையும் தனக்கு ஏவல் செய்யும்படி பணித்தான். மந்திரவாதியின் அக்கிரமம் ஒரு எல்லையை தாண்டவே அவனை அழிக்க அன்னை காளி அதிதியாக அந்த கிராமத்திற்கு வந்தாள். ஒரு நாள் இரவு மட்டும் இந்த கிராமத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று ஊர் மக்களிடம் கேட்க வந்திருப்பது காளி என்பதை அறியாத மக்கள் மந்திரவாதிக்கு பயந்து இடம் தர மறுத்துவிட்டனர். அதனால் காளி செல்லியம்மன் ஆலயத்திற்கு சென்று இடம் கேட்டாள். ஆனால் மந்திரவாதியின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் செல்லியம்மன் பில்லிக்காரனால் இந்த ஊரே துன்புறுகிறது, நீயும் அவனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கூறி இடம் தர மறுத்துவிட்டாள். மகிஷன் போன்ற அசுரனையே அழித்தொழித்த காளிக்கு இந்த மந்திரவாதி ஒரு எதிரியே இல்லை என்பதால் காளியம்மன் சிரித்தபடி அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி அன்றிரவு செல்லியம்மன் கோயிலிலேயே தங்கினாள். அப்போது ஆங்காரமாய் அங்கு வந்த மந்திரவாதி காளியம்மனை கண்டதும் கடும் ஆத்திரம் கொண்டு அம்மனை தாக்க முற்பட்டான். காளியோ தன் கைவசம் இருந்த சூலாயுதத்தை மந்திரவாதியை நோக்கி வீச அடுத்த கணம் சூலம் அவன் உடலை துளைத்து மந்திரவாதி உயிரிழந்தான். அதன் பிறகு செல்லியம்மன் மந்திர கட்டுக்குள் இருந்து விடுபட இதை அறிந்த ஊர் மக்கள் காளிக்கு நன்றி சொல்லி வணங்கினர். செல்லியம்மனும் தன்னை பெரும் துன்பத்தில் இருந்து காப்பாற்றிய காளிக்கு நன்றி கூறி இனி காளியம்மனே இந்த கோயிலில் குடிகொண்டு ஊர் மக்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதோடு தான் அருகில் உள்ள மலையில் வசிக்கும் தன் அண்ணனான பெரிய சுவாமி கோயிலில் போய் தங்கிக் கொள்வதாக கூறினாள். அதன் பிறகு செல்லியம்மன் கேட்டுக்கொண்டபடியே காளியம்மனும் அங்கு கோயில் கொண்டு மதுரகாளி என்று பெயர் பெற்றார். இவரை மதுரை காளி என்றும் அழைக்கிறார்கள். அதிதியாய் கிராமத்திற்குள் வந்து மந்திரவாதியால் ஆட்டுவிக்கப்பட்ட செல்லியம்மனையும் ஊர் மக்களையும் காப்பாற்றி இன்றளவும் அருளாட்சி புரியும் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோயில் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு தெற்கு பகுதியில் சிறுவாச்சூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது.